ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எல்லை மாநில முதலமைச்சர்களுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். எல்லை பதற்றம் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். தற்போது எல்லையோர மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். எல்லை பதற்றம் குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரின் இல்லத்திற்கு வருகை தந்து விளக்கி வரும் நிலையில் அது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மற்றொருபுறம் 10 மாநில முதலமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஈடுபட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் இந்த உயர்மட்ட குழு ஆலோசனையில் பங்கேற்றுள்ளனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மொத்தம் 9 இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூராக நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதல் குறித்து காலை முதலே தொடர்ச்சியாக நம் செய்திகளில் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று நிலைமையை எடுத்துரைத்து வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, மற்றொருபுறம் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எல்லை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். எல்லையில் நிலவி வரும் பதற்றம் குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார், நிலைமையை எடுத்துரைத்து வருகிறார். மற்றொருபுறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எல்லை மாநில முதலமைச்சர்களுடன் உயர்மட்ட குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறாரே, என்னென்ன விஷயங்கள் குறித்து அவர் முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்து வருகிறார்? என்னென்ன ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்? உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் இந்த ஆலோசனையிலே பங்கேற்கிறார்கள். பூஞ்ச் பகுதியிலே பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கி அங்கே 10 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். எல்லையிலே இப்படி பாகிஸ்தான் அத்துமீறல் செய்வதால் உயிரிழப்புகளை தடுப்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையிலே இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட எல்லை மாநிலங்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் காணொலி மூலமாக இந்த ஆலோசனையில் இணைந்திருக்கிறார்கள். இதிலே எல்லை பகுதிகளிலே பொதுமக்களை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, பாகிஸ்தான் அத்துமீறலை அதிகரித்தாலோ பீரங்கிகள் மூலமாக குண்டுவீச்சு நடத்தினாலோ பொதுமக்களை காப்பது எப்படி, பங்கர் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியான முறையில் இயங்குகின்றனவா, இதை தவிர பங்கர்கள் சுத்தம் செய்யப்பட்டு அங்கே பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா, அல்லது பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா, அவர்கள் தங்கியிருக்கும் இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டுமா போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன. இதை தவிர எல்லை பகுதிகளில் மின்சார வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் போன்றவை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. ஆகவே முன்னெச்சரிக்கையாக பாகிஸ்தான் ஒருவேளை தாக்குதல் நடத்தினால் அல்லது எல்லையிலே அத்துமீறலை அதிகரித்தால் எத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. எல்லை மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் காணொலி மூலமாக இணைந்திருக்கிறார்கள். இன்றுதான் இந்த ஆலோசனைக்கு முடிவெடுக்கப்பட்டது. இப்போதே 2 மணிக்கே ஆலோசனை தொடங்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டதால் முதலமைச்சர்கள் மற்றும் மாநிலங்களின் மூத்த அதிகாரிகள் காணொலி மூலமாக இந்த ஆலோசனையில் இணைந்திருக்கிறார்கள். கணபதி, இது ஒருபுறம் இருக்க, பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக தாக்குதலை நிறுத்த இந்தியா முன்வந்தால் நாங்களும் தயார் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னதாகவும் கூறப்பட்டதில்லையா? அதை இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி பார்க்கிறார்கள் இந்த நிலைமையை? இந்தியா தீவிரவாத தாக்குதல்களை நடத்திய பிறகு, தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு பாகிஸ்தான் முதல்வர் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலே பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. நிச்சயமாக பாகிஸ்தான் பழிவாங்கும் நடவடிக்கைகளிலே ஈடுபடும் என இந்திய உளவுத்துறையினர் மற்றும் ராணுவ அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். ஆகவேதான் இன்று தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டம் மற்றும் பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற பிறகு
பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் இல்லம் சென்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து தாக்குதல்கள் தொடர்பான விவரங்கள் என்னென்ன, அதை தவிர அடுத்த கட்டமாக முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் என்னென்ன, அதன் தாக்கம் எப்படி இருக்கிறது, சர்வதேச ரீதியாக தூதர்கள் மூலம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன போன்ற அனைத்து விவரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்திருக்கிறார். ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தற்போது அரசு தயாராகி வருகிறது. அரசியல் ரீதியாகவும் நாளை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆகவே தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதன் தாக்கம், அதைத் தொடர்ந்து இந்திய அரசு பல்வேறு வழிகளிலே எடுத்து வரும் நடவடிக்கைகள் ஆகிய அனைத்துமே குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கு தகவல்கள் அளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவழி, ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து இந்த சிந்தூர் தாக்குதல் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்து வருகிறார். மற்றொரு புறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இவையெல்லாம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதே, அங்கு என்னென்ன விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள்? கணபதி, அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 2 பிரிவுகள், சிவசேனா கட்சியின் 2 பிரிவுகள், திமுக உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்கும் போது அவர்களுக்கு தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விவரங்கள் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாத முகாம்களை எந்தெந்த இடத்திலே எப்படி தேர்ந்தெடுத்து இந்திய படைகள் தாக்குதல் நடத்தின, அதன் தாக்கம் என்ன, இதனால் எத்தனை தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கலாம், எத்தனை பேர் காயமடைந்திருக்கலாம், எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் போன்ற அனைத்து விவரங்களும் எதிர்க்கட்சிகளிடம் பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கிறது. அத்துடன் எதிர்க்கட்சிகளின் ஆதரவு அரசுக்கு முழுமையாக இத்தகைய தருணத்தில் தேவை. இத்தகைய பதட்டமான சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும், அதற்கு எதிர்க்கட்சிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என அரசு தரப்பிலே கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த கூட்டத்திலே பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற போது பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை என எதிர்க்கட்சிகள் புகார் அளித்திருக்கின்றன. ஆகவே நாளை அவர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வாரா என்பது அவளுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவழி, 20 விமான நிலையங்கள் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான உத்தரவும் வெளியாகி இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அரசு இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல இந்த விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன. ஸ்ரீநகரை தவிர்த்து வேறு எந்தெந்த விமான நிலையங்கள்லாம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கணபதி, நேற்று இரவு தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடைபெற்ற உடனேயே இன்று அதிகாலையில் இருந்தே ஸ்ரீநகர் விமான நிலையம் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டன. முதலில் ஸ்ரீநகர் விமான நிலையம் முழுமையாக மூடப்பட்டு இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு ஜம்மு, லே, அம்ரித்சர், பதான்கோட், சண்டிகர் ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டன. என்றால் அவையும் பஞ்சாப் மாநிலத்திலே பாகிஸ்தான் எல்லையில் உள்ளன. பின்னர் ஜோத்பூர், ஜெய்சல்மீர், ஜாம்நகர் உள்ளிட்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள விமான நிலையங்களும் மூடப்பட்டன. தற்போது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தரம்சாலா, சிம்லா விமான நிலையம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் விமான நிலையம் கூட தற்போது மூடப்பட்டுள்ளது. இதை தவிர காண்ட்லா, பிகானேர், போர்பந்தர், ராஜ்கோட் என குஜராத்தில் உள்ள பல்வேறு விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. இன்று மட்டுமல்ல, இன்னும் 3 நாட்களுக்கு இந்த விமான நிலையங்களில் எந்த சேவையும் செயல்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தினால் அதிலே பயணிகள் போக்குவரத்து விமானங்கள் பாதிக்கப்படக்கூடாது, பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவழி,
இது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றதை தாண்டி உலக அரசியலும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னே புரிஞ்சுக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றங்கள் கவலை அளிக்கிறது, நிதானம் மற்றும் அமைதியான இருதரப்பு தீர்வுக்கு அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே நிலைப்பாட்டை தான் ஒரு சில நாடுகள் எடுத்திருக்கின்றன. இப்ப சீனா சொல்லும்போது வருத்தம் அளிக்கிறது என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார்கள். ராஜாங்க ரீதியாக இவர்கள் பேசுவது, அதாவது பிற நாடுகளுடைய இந்த விவகாரம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த பிற நாடுகளுடைய கருத்துக்களை எவ்வாறாக புரிந்து கொள்வது கணபதி? இன்று தீவிரவாத முகாம்கள் மீது நடைபெற்ற தாக்குதல் குறித்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்ட பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தூதர்கள் பல்வேறு நாடுகளின் தூதர்களை கலந்தாலோசித்து அவர்களுக்கு தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி வெளியிட்ட தகவல்கள் மற்றும் ஏன் இந்தியாவுக்கு இந்த கட்டாயம் ஏற்பட்டது, தீவிரவாத முகாம்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கின்றன, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, மேலும் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் தாக்கப்படவில்லை என்கிற விவரத்தை பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தெரிவித்திருக்கிறது. ஆகவேதான் பிரிட்டன் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் உதவுகிறோம் என முன்வந்திருக்கிறது. இதே போல ஈரானும் ஏற்கனவே முன்வந்திருக்கிறது. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் தீவிரவாதத்தை கண்டித்திருக்கின்றன. அதே சமயத்தில் இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக முழு ஆதரவுடன் அறிக்கை அளித்துள்ளது. இப்படி பல்வேறு நாடுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் சூழலிலே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எத்தகைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கும் என்பதும் அவளுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ரீதியாக தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆதரிக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தூதர்கள் பல்வேறு நாடுகளுக்கு தகவல் அனுப்பி கோரிக்கை அளித்திருக்கிறார்கள். ஆகவே சர்வதேச தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிரான நடவடிக்கை, தீவிரவாதத்தை வளர்க்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கை இதனால் வலுப்படும் என இந்திய அரசு கருதுகிறது. அபிப்பிராயம் தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் எனவும் இது இந்தியாவின் நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதில் சுலபமான ஒரு வழியை காட்டும் எனவும் இந்திய அரசு கருதுகிறது. அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்போது எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வேதவழி.